ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க. எப்போ பாரு அவன் வந்து பொறுப்பில்லாத தனமாக இருக்கான், பணத்தோட மரியாதையே தெரிய மாட்டேங்குது, மதிப்பே தெரியலை அப்படின்னு நிறையா பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நாம தான். ஏன்னா என் குழந்தை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட நம்ம படுற கஷ்டத்தையோ நம்ம பட்ட கஷ்டத்தையோ சொல்லாமல் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் அதிகமாக கொடுக்கறது வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஒரு லெத்தாஜிக்னஸ் கொண்டு வந்துடும்னா, நம்மளுக்கு கேட்காமையே கிடச்சிருது, ஓகே எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, ஏடிஎம் போனால் பணம் கிடைக்கும், எப்படி வருதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த சூழ்நிலையை உருவாக்குறது யாருன்னா நாம். அப்போ அவங்க எப்படி பொறுப்பாக இருப்பாங்கன்னா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம படுற கஷ்டம் என்ன, பணம் எப்படி வருது, நம்ம ஏதாவது ஒரு சங்கடம் நடக்குது நம்ம வீட்டில், கணக்கு வழக்கு பார்க்குறப்பையோ இல்லை பணம் பற்றாக்குறையோ ஏதோ ஒன்று வருதுன்னா அவங்கள வச்சுட்டு அதை பேசினா அவங்களுக்கு பொறுப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து பக்குவப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் எப்படி மீண்டு இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி அதை மீண்டு வரணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். நம்மளை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் இதை சொல்லியே கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அது புரியாது. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட ஒரு 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 பொருளையும் காமிச்சு ஒரு ஒரு பொருளுக்கான வேலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர் எதுக்குன்னா உட்கார்றதுக்கு, டேபிள் எதுக்கு அப்படின்னா எழுதுறதுக்கு, அந்த மாதிரியெல்லாம். பென் எதுக்கு, எழுதுறதுக்கு. ஸோ நாம் எதுக்கு இருக்கோம், அப்போது குழந்தைங்க நம்மளையும் கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்குது, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்கன்றதையும் சொல்லிவிட்டு உனக்கான வேலை என்னன்னு குழந்தைங்க கிட்ட கேளுங்க. உங்களோட எண்ணங்களை அவங்க மேலே திணிக்காமல் உனக்கான வேலை என்ன, நீ எதுக்கு வந்திருக்கன்றது கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கான வேலை என்னன்றதை யோசித்து பார்த்து பொறுப்பானவங்கள நிச்சயமாக மாறுவாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த விஷயம். எதுக்குங்க ஈர்ப்பு விதியில் குழந்தைங்கள பற்றி இப்போ பேச வரீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல எனர்ஜியில் மாற்றி நல்ல நல்ல விஷயங்களை ஈர்த்து வச்சுக்கிட்டோன்னா அது இன்னும் அதிகமான பவர்ஃபுல்லாக நம்மளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தினால தான் இந்த பதிவு இங்கே. தேங்க்யூ.